பொதிகை மழையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மணர்ந்து இயலிசை நாடகம் என முக்கணிகளாய் கனிந்து அறம் புறம் என இருவேறு பழங்களாய் பிரிந்து கம்பனின் கவிதைகளில் மிளிர்ந்து பாரதியின் வரிகளில் ஒளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்னும் கனங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய்மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து. அப்படிப்பட்ட தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறி நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களை முதல்ல மாமியார்னா என்ன மருமகள்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு மாமியாராக இருப்பவர்கள் தான் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்திருப்பார்கள். ஆமா, இன்று மருமகளாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் மாமியாராக திகழ்வார்கள். அப்போ எந்த நிலையிலும் ஒரு பெண்ணின் மனதை ஒரு பெண் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு உண்மையான விவாதம். அதாவது அம்மா சொன்னாங்க, அதாவது நீங்களாம் இப்ப மாமியாரா மருமகளுக்கு பேச வந்திருக்கிறீங்க, பிற்காலத்துல நீங்க மாமியார் கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு மாமியார் அப்படின்ற அந்த அந்தஸ்தை கொடுக்கறதே நாங்க தான், மருமகள் ஆகிய நாங்கள் தான். அதாவது ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போறா. அப்ப போறப்போ அந்த பொண்ணை ஒரு மாசத்துல என் குடும்பத்துக்கு குலவிளக்கு ஏத்த வந்த குத்து விளக்கமா நீனு, என் குடும்பத்து மானத்தை கட்டி காப்பாத்த வந்த மருமகமா நீனு அப்படின்னு என்னென்னமா பேசுவாங்க. அப்படியே ஒரு 2 மாசம் ஆகட்டும் பாருங்க, அப்படியே முழுசா மாறின சந்திரமுகியா மாறிடுவாங்க எங்க மாமியார்லாம். அதாவது அந்த மாசத்துல என்னம்மா பண்ற, சாப்பிட்டியாமா, உன் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டானாமா அப்படின்வாங்க. அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க என்ன பண்ற, என் பையன் வேலைக்கு போயிட்டானா, போ வீட்டு வேலை போ அப்படிங்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பெண் தன்னுடைய பிறப்புல இருந்து திருமணம் செஞ்சு வர வரையுமே தன்னுடைய தாய் வீட்டுல அவள் எவ்வளவு நினைவுகளை சம்பாரிச்சிருப்பா. அப்படி வரக்கூடிய பெண்ணை நீங்க எப்படி நடத்தணும், தான் பொண்ணை எப்படி நடத்துறாங்களோ அந்த மாதிரி தானே நடத்தணும். ஆனா எப்படி தெரியுமா நடத்துவாங்க, அந்த பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ, அதாவது மாமியாருடைய பொண்ணு வீட்டுல இருந்து கணவரோ அப்பாவோ அம்மாவோ யாராவது வந்தாங்கன்னா, என்னங்க ஆட்டை புடிங்க, மாட்டை வெட்டுங்க, கோழிய பொறிங்க, மீனை வருங்க, எத்தனைங்க. ஆனா இதுவே அந்த மருமக வீட்டுல இருந்து வராங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி துபு துபு துபுன்னு ஓடி கட்டில படுத்து இழுத்து போத்திக்கிட்டு, என்னங்க எனக்கு குது 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 குதுன்னு வருதுங்க அப்படிங்கிறது. என்ன ஒரு வில்லத்தனம் பார்த்தீங்களா? ஆனா இதுல நீ என்ன பிரச்சனைனா, நீ இது மாமியார் பண்றதுல மருமகளே பண்ணோம், மருமகளே பண்ணுமா. என்னம்மா நீ வீட்டுக்காரருடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்ததுன்னா உடனே குது 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 வருது உடம்பு சொல்றது யாருமா? ஐயா அது மருமக தான், மருமகலாம் கிடையாதுங்க ஐயா, மாமியார் தான். மாமியார் பண்ணுதா? எந்த ஊர்ல மாமியார் சமைச்சிருக்கு? எந்த ஊர்லங்க ஐயா மருமக சமைக்கல? மருமக சமைக்கிறனால தான் சொல்றேன். அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா ஆட்டு அடி, கோழி அடி, அதை அடி. இப்ப இவங்க வீட்டு சொந்தக்காரனா புருஷனையே போட்டு அடிக்கும். அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, அதாவது வீட்டுல பெரியவங்க இருந்தா நைட்டு பாதி நைட்டுக்கு வயிறு வலி வந்தா கூட கஷாயம் வச்சு குடிமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனம் இருக்கு, அதை வச்சு கொடுக்கறதுக்கு மனம் இல்லையா. இதே அந்த பொண்ணு பக்கம் வரப்போ, ஏன்னா பொண்ணு பக்கம் வரப்போ சொல்லுவாங்க, நீ என் மக மாறிமா அப்படின்னுவாங்க. ஆனா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? சரி நாங்க தான் அம்மா அம்மான்னு சொல்லி நடிக்கிறோம், நீங்க வந்து எங்களை மகளை தானே பாக்குறீங்க, அப்ப நீங்க உங்களுக்கு அந்த உணர்வு இருக்க நடுவர்களே? அது உண்மைதான், உண்மைதான். இப்ப அவங்க பொண்ணு வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கிளம்பாத, ஆனா இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா வீட்டுல இருந்ததுன்னா, என்னடா போய் ஒரே வாரம் ஆச்சு டேரா போட்டா போய் கூட்டுவா. இதுக்கு அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கேன். சரி இது இருக்கட்டும் விடுங்க. படிச்ச பொண்ணை வேணும்னு கேக்குறீங்கல்ல, அந்த படிச்ச பொண்ணை எப்படி மரியாதையா நடத்தணும்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தான் பையனுக்கு ஒரு 25-27 வயசு ஆணுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்க வரப்போ, பொண்ணு நல்லா மூக்கு மொழியுமா இருக்கணும், பொண்ணுக்கு நகநட்டெல்லாம் செய்வீங்களா, சீரு வருஷம்லாம் வைப்பீங்களா அப்படிங்கிறது. ஆனா அந்த பையனுக்கு ஒரு 30 வயசு ஆவுட்டு பாருங்க, சிவாஜி படத்துல தலைவர் சொல்ற மாதிரி, நீங்க வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி, நீங்க பொண்ணு வந்தா மட்டும் போதும் அப்படின்ற அளவுக்கு மாறிடுவாங்க. அதாவது குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது மாமியாரும் மருமகளும் சண்டை போடாம இருந்தாலே போதும், ஒற்றுமையாக இருந்தாலே போதும்.
அங்க சண்டைக்கும் வாக்குவாதங்களுக்கும் இடமே கிடையாது. அதாவது உண்மையான அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், இப்படி இந்த குணங்களோட நடந்து கொண்டாலே போதுங்க. இந்த கணினி காலத்துல கூட மாமியார் மருமகள் அப்படின்னு சொன்னாலே சண்டை போட்டுத்தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கித்தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மாமியாருக்கு சேலை கட்டி விடக்கூடிய மருமகளும், மருமகளுக்கு மல்லிகை பூ வைத்து ஓட வரக்கூடிய மாமியாரும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அடுத்து ஒரு பூ, அது அரும்பாகி மலராகி கனிவது போல ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் பெண்மை, தாய்மை, இறைமை அப்படின்ற 3 நிலைமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ ஒரு பெண் தாய்மையை அடைகிறாளோ அப்பொழுது அவள் பெண்மையை அடைந்து வருகிறாள். அப்போ மருமகள் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள், மாமியார் அதை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நேசமித்தினுடைய கவிதை சொல்லுது, மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை. காரணம், மரம் அதை தாங்கிக் கொள்கிறது. எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொள்கிற மருமகளால் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு மாமியார் காரணம் அல்ல, மருமகள் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. மிர்சா அவர்களுடைய பேச்சு மிக அருமையா இருந்தது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அந்த குழந்தைய பாராட்டலாம். 2 விஷயம். ஒன்று, ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும், என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸோடு சொல்லணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நிறைய பேர் பேச்சு போட்டியாக பேசுவாங்க. அது இல்லாமல் ஒரு கேரக்டரைசேஷனாக மாறி சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை இல்லைங்களா? ஏன்னா மிகச்சிறந்த எதிர்காலம், ஒரு பட்டிமன்றத்தினுடைய எதிர்காலம் மிர்சாவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு, ஒரு பாராட்டு. ஏன்னா அந்த வடிவம் அது ரொம்ப முக்கியம். உண்மையான விஷயம் அதான். இப்போ எப்பயுமே நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காலத்தில் இருக்க மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் நினைக்க முடியாது. இன்றைக்கி எல்லாமே படிச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் சமீபத்தில் கூட ஒரு டிவி சேனலில் சொல்லியிருந்தேன். என்ன, இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வந்து பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன், திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். திருத்துறைப்பூண்டியில் நகராட்சி ஆணையராக துர்கான்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நகராட்சி ஆணையராக அவங்க மன்னார்குடியை சேர்ந்தவங்க திருத்துறைப்பூண்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன சிறப்பு தெரியுமா? அந்த நகராட்சியில் குப்பை அள்ளுகிறவருடைய மகள் நகராட்சி ஆணையராக இன்னைக்கு உள்ளே போய் பதவி ஏற்றிருக்காங்க. அதுதான் சிறப்பு. நல்லா பாருங்க. இப்போ கேரம் போர்டு இருக்குல்ல, கேரம் போர்டுக்கு கருப்புக்கு 5 வெள்ளைக்கு 10 இல்லையா? யாராவது கேட்டிருக்கோமா ஏன் கருப்புக்கு 5 வெள்ளைக்கு 10ன்னு? ஏன்னா அது வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு. அதில் ராணி தான் அந்த ரவுண்டு ரெட்டு. அதை தனியாக அனுப்ப மாட்டான் வெள்ளைக்காரன், ஒரு சோல்ஜரை கூடவே அனுப்புவான். அதான் ஃபாலோ. அது தனியாக போகக்கூடாதுன்னு ஒரு சோல்ஜரை ஃபாலோ பண்ண சொல்லுவான். வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு கேரம் போர்டு. ஆனால் அந்த கேரம் போர்டில் நம்ம ஊர் பொண்ணு காசிமாங்கிற ஒரு பொண்ணு தான் சென்னையை சேர்ந்த கீழ் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த காசிமாங்கிற ஒரு சகோதரி அமெரிக்காவில் போய் 3 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கா. உலகத்தையே ஆளுகிற வெள்ளை அரசாங்கம் என்ன யோசிச்சு பாருங்க. வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டில் வெற்றி பெற்றவள் இன்றைக்கு தமிழ் பெண்ணாக இருக்கிறாள்னா ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் தானே. 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு. 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபாய் அந்த பெண்ணுக்கு நிதி கொடுத்துருக்காங்க. அப்போ வாழ்க்கையில் இன்னைக்கு பெண்கள் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, களத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட போய் பழைய விஷயங்கள்லாம் பேச முடியாது. உன் பையனுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்கும் அந்த பொண்ணு. காலம் மாறிடுச்சு, தெரியாதுல்ல. நான் இட்லியை வச்சா நீ சட்னி அரைங்கும். காலம் மாறிடுச்சு. இப்போ அவர்கள் சொல்லுகிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கேட்க வேண்டியதற்கு ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அவளுக்கு நன்றி சொல்லி